இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உள்ளத்தினால் உயர்தல், மனதளவில் பக்குவமாக இருத்தல். பிரச்சனைகள் வருகிற போது அதை எதிர்கொள்ளுகிற போதும் மனிதத்துவம் மாறாது மனிதனாக நாம வாழ பழகணும். இத்தனையும் நமக்கு கத்துக் கொடுத்த ராமரை கடவுளா நாம கொண்டாடாம வேற என்ன பண்ணணும்? அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ராமநவமிய மிக அற்புதமா, ஆனந்தமா, சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இப்படி ஒரு மனுஷனை நம்மளால பார்க்க முடியாதே. இவர் போல நமக்கும் அந்த குணங்கள் வேணுமே அப்படின்னு அவர்கிட்ட நாம பிரார்த்தனை செய்யறோம். இந்த அழகான ராமநவமி இந்த வருஷம் 2026ல நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல நாம ராமநவமி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 26/3/2026 பிற்பகல் 2:57 தான் நமக்கு நவமி துவங்குகிறது. 27/3/2026 பிற்பகல் 12:52 வரைக்கும் நமக்கு நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரம் இதுல எப்ப வருது அப்படின்னா 26/3/2026 இரவு 7:06 தான் புனர்பூச நட்சத்திரமே நமக்கு ஆரம்பிக்குது. 27/3/2026 மாலை 5:48 வரைக்கும் நமக்கு புனர்பூச நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அதனால நவமியும் புனர்பூசமும் சேர்ந்திருக்கிறது 27ஆம் தேதி தான். 27ஆம் தேதி தான் நமக்கு ராமநவமி கொண்டாட்டம் அப்படிங்கிறது வருகிறது. 27/3/2026 காலை 6 மணியிலிருந்து 7:20 வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு வழிபாடு செய்யணும் அப்படின்னா 9:10 10:20 வரைக்கும் நாம வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு மேல நீங்க வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த ராமநவமிய குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும்.